நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 28ங்க மறக்க முடியாத நாள். ஏன்னு கேட்குறீங்கன்னா, பழனி பாபா ஒரு தமிழ் மக்களின் குரலாக வாழ்ந்தவர். அவர் இயற்பெயர் அகமது அலியா கூட இருக்கலாம். அவர் ஒரு முஸ்லீம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் முஸ்லீம் வாழ்ந்தவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா வளர விட மாட்டாங்க நீங்கள் தமிழ் மக்களை பேசி தமிழுக்காக போராடணும் நீங்கள் எவனும் வாழ விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர் தான் பழனி பாபா. அவர் ஆயக்குடி பழனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஏன்னா அவர் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார். அதனால தான் அவருக்கு பழனி பாபான்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அவர் முஸ்லீமுக்காக வாழலைங்க, ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர். அது எவ்வளோ பெரிய ஜனாதிபதி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முதலமைச்சர் இருந்தாலும் சரி குரல் கொடுத்தவர். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் பழனி பாபானா யார். அது இந்த கட்டத்தில் எல்லாத்தையும் மறந்து வெளிவராத உண்மைகள் பல இருக்கலாம். அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், ஒரு முஸ்லீமுக்காக வாழ்ந்தவர்னு அப்படி சொல்லி கட்டமைச்சு அவரை வெளிவராமல் படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தமிழனே இல்லைங்க. அதாங்க உண்மை. ஏன்னா ஒரு தமிழனுக்கான அடையாளமே ஒரு தமிழ் பேச்சாக இருக்கட்டும், தமிழுக்காக ஏன்னா வாழ்கிறான் அவன் தமிழ். அவர் அப்படி வாழ்ந்தவர் தான் பழனி பாபா. அவர் ஒரு இஸ்லாத்தை பிறந்து ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் அவர் படிப்பில் மேம்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு அரங்கத்துலேயும் சரி, ஒவ்வொரு மேடையிலையும் சரி பேச்சாளராகவும் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அப்போவே அந்த காலத்தில் ஒவ்வொரு மினிஸ்டர்கள் சரி ஒவ்வொரு தலைவர்களும் கேள்வி கேட்டவருங்க. அவரை மறந்து நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு முஸ்லீம்கான தலைவன், நீ ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பேசியிருக்க முடியாது. அது மாதிரி தான் அப்போயே அவர் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தமிழாங்க மறக்கக்கூடாது இந்த நிலைமையை. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இந்த நிலைமை தாங்க. அவர் இஸ்லாம்கான நீங்கள் என்ன போராடுறீங்க, அவர் ஒரு இஸ்லாம், நீங்களும் ஒரு இஸ்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி சொல்லலை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, தமிழுக்காக போராடினவர் அவர். தமிழ் என்பது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் பிறக்கும் போதே அம்மான்னு சொல்லிக்கிட்ட தமிழ் தாங்க. நான் பிறக்கும் போது இஸ்லாம் பிறந்திருக்கலாம், ஆனால் வாய்த்தோடு பேசுனது தெரிஞ்சப்போ தமிழ் தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தாங்க சொல்கிறேன். அவர் பிறக்கும் போது இஸ்லாமை பிறந்திருக்கலாம், அவர் வாழ்ந்தவர் தமிழுக்காக வாழ்ந்தவர். அதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே ஒவ்வொரு தமிழர்களும் அவரை மறந்துக்கிட்டு இருக்கோம், அவரை சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அது தப்புங்க. ஒரு வரலாறை மறைக்கிறோம். அந்த வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு நம்ம தாங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வரலாறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் பழனி பாபானா யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட பேச்சாளர், எதுக்காக போராடினார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார், எவ்வளோ பெரிய மேலே இருந்தாலும் போராடினார், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் எதிர்த்து கேட்டவர்னு அப்படி சொல்லி ஒவ்வொரு ஆளும் வளர்த்து கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு வளர்த்தாதான் நம்ம கீழே அரசியல் பண்ண முடியாது தெரியும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்படி வளர்த்தாதான் நம்ம வாழ முடியுங்க, நம்ம உண்மையை நம்ம தான் மீட்க முடியும் அப்படின்னு நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். அப்படிப்பட்ட தலை சிறந்த மாவீரர் பழனி பாபா அவருக்கு தலை வணங்குகிறேன்.